திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 53வது வாக்கியம். காட்டுக்கு போனேனோ பெருமானை போலே. இங்க பெருமானை அப்படிங்கிறது குறிப்பிடுறது ஸ்ரீராமரை பத்தி. இது ராமர் வனவாசம், அந்த வனவாசத்துக்கு போற கட்டம். இது ராமர் ஏன் காட்டுக்கு போக வேண்டி வந்தது, அந்த சூழ்நிலை என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு சமயம் தசரதர் கைகேயிக்கு 2 வரன் கொடுத்திருந்தார். அதே பழசு, ரொம்ப முன்னாடி நடந்த விஷயம் அது. அதுக்கப்புறம் தசரதர் நாட்டை நன்னா ஆண்டுன்னு இருந்தார். அப்புறம் ஒரு சமயம் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்து வசிஷ்டர் குலகுரு அதுக்கு உண்டான நாள் தேதி எல்லாம் குறிச்சு நாடே பட்டாபிஷேகத்துக்கு ரெடி ஆயிட்டு இருந்தது. அப்ப கைகேயிக்கு ரொம்ப சந்தோஷம். அவ ராமர் வேற பரதன் வேற அப்படின்னு அவ பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அன்பு அவளுக்கு ராமர் மேல. ஆனா இந்த மந்திரையோட வலையில அவ சிக்கிட்டா. எப்படி ஒரு சிலந்தி வலையில, ஒரு சிலந்தி பூச்சி எப்படி சிலந்தி வலையில வேற ஒரு பூச்சி எப்படி மாட்டிக்கும், அந்த மாதிரி மந்திரையோட வார்த்தைகள்ல அவ கைகேயி வசப்பட்டுட்டா. மந்திர என்ன சொல்றா கைகேயி கிட்ட, கைகேயி நீ சந்தோஷப்படக்கூடிய தருணம் கிடையாது இது. ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டாருன்னா பரதன் எப்படி நாட்டை ஆள முடியும், அது நீ யோசிச்சியா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைகள் கைகேயோட மனசுல ஒரு மாதிரி ஒரு சலனத்தை உண்டாக்கிடுறது. உடனே அவ என்ன பண்றா, கைகேயி தசரதர்கிட்ட நான் எப்பயோ 2 வரன் கேட்டிருந்தேன் இல்லையா, அதை இப்ப எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வரன்களை வாங்கிக்கிறான். ராமர் காட்டுக்கு போகணும் 14 வருஷம், பரதன் நாட்டை ஆளணும் அப்படின்னு வாங்கிக்கிறான். தசரதர் என்ன சொல்றார் அப்படின்னா, சரி பரதன் நாட்டை ஆளட்டும், ஆனா ராமர் ஏன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என்னவோ சொல்லி என்னவோ கேட்டு மன்றாடுறார். ஆனா கைகேயி ஒத்துக்கிறது இல்லை. அப்ப பரதனுக்கு நாட்டை கொடுத்துட்டு ராமர் வனவாசத்துக்கு கிளம்பக்கூடிய கட்டம் வந்துடுத்து. கைகேயி ராமர் கிட்ட சொல்றா, தசரதர் இந்த சமயத்துல ஒரு மாதிரி அதிர்ச்சியில கொஞ்சம் மூர்ச்சியாகி இருக்கார் அவர். இப்ப கைகேயி ராமர் கிட்ட சொல்றா, உங்க அப்பா நீ காட்டுக்கு போகணும், உன்னோட தம்பி பரதன் நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லுவோம் கைகேயி ராமர்கிட்ட. அதுக்கு ராமர் சொன்ன பதில்லாம் நமக்கு அப்படியே மனசை தொடும். ராமர் என்ன சொல்றார், ஸ்ரீராமர் என்ன சொல்றார், அப்பா சொல்லி நீ அதை சொல்லணுங்கிறது அவசியமே இல்லையே அம்மா. சிற்றன்னை கிட்ட இப்படி சொல்றார் கைகேயி கிட்ட, நீயே சொல்லியிருந்தா கூட நான் பேர்ப்பேனே. பரதன் என்ன மாதிரி என்னோட தம்பி, அவனுக்கு எனக்கு கிடைச்சாலும் ஒண்ணுதான், அவனுக்கு கிடைச்சாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு மனசு அவருக்கு ஸ்ரீராமருக்கு இருந்தது. அதனால உடனே அவர் கிளம்பிட்டார். இப்ப தசரதர் ராமர் கிட்ட கேட்கிறார், நான் தான் கைகேயிக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல வரன் கொடுத்தேன், அது பிரகாரம் நீ காட்டுக்கு போக வேண்டி வந்துடுத்து. ஆனா நீ அதை மறுக்கலாமே, நான் போக முடியாது, நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கூட கேட்கிறார். ஆனா ராமர் சொல்றார், எனக்கு பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கு முன்னாடி இந்த நாடோ இந்த அரச வாழ்க்கையோ எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் வனவாசத்துக்கு கிளம்பிடுறார். இப்ப எவ்வளவோ எல்லாரும் முயற்சி பண்ணி கூட ராமர் காட்டுக்கு போக வேண்டி வந்ததுங்கிறது தீர்மானம் ஆயிடுது. ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவருக்கு முதல் நாள் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்ன போதும் அவர் மகிழ்ச்சி ரொம்ப அடையல. இப்ப காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்த போதும் அவர் துக்கம் அடையல. அதனால அந்த விஷ்ணு ராமாவதாரமா ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நமக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்றார். இப்ப நம்ம
நிறையா விஷயங்கள் சொல்லும்போது, இல்ல படிக்கும்போது, எழுதும்போது, அது ஒரு அது நமக்கு ஒரு படிப்பினை மாரி இருக்கு. ஆனா, அது மாரி வாழ்ந்து காட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். இப்ப ராமாயணத்த படிச்சுட்டு 4 பேருக்கு சொல்றது, அதுக்கப்புறம் அத பத்தின புஸ்தகம் எழுதுறது, அதுக்கப்புறம் நெறைய சத்சங்கங்கள்லாம் வைக்கிறது. இதெல்லாம் நம்ப எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா, ராமர் வாழ்ந்த மாரி வாழ முடியுமா? அ துறக்க முடியுமா? அவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்மளால துறக்க முடியுமா? அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் இந்த மாரி ஒரு வாக்கியங்கள்ல நமக்கு ரொம்ப இந்த மாரி சிந்தனைகள தூண்டி விடுறது. இந்த மாரி வாக்கியங்கள்லாம். இப்ப ராமர் வந்து அ கைகேயியோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, தசரதரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கிளம்புறார். காட்டுக்கு கிளம்புறார். இப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா? நான் என்ன இந்த மாரி காட்டுக்கு போனேன்னா, ராமர் "தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ராமர் மாரி ஏதாவது காரியம் செஞ்சேனா? செய்யல. அதனால எனக்கு வந்து இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. அப்படின்னு சொல்லி அவ கிளம்புறா மாரி இந்த கதை இங்க முடியறது.